இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் விசேஷ வீடு, கல்யாண வீடு, பாலிகாட்சி வீடு, சடங்கு வீடு, இங்கே எல்லாம் இந்த இலையில பாயசம் விற்றாங்க. இன்னைக்கு ஓணத்துக்கு பாயசம், பால் பாயசம், அதான் இலையில பாயசம் விற்றா பார்த்தீங்கன்னா அந்த விசேஷ வீட்டில் எல்லாம் அங்கே என்னென்னா இந்த பால் பாயசம் கையில் வராது, ரொம்ப கஷ்டம், கையில் வராது. எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிக்காங்க, இதுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா பருப்பு ஃபஸ்ட்டு பருப்பு பாயசம், சர்க்கரை பாயசம், கருத்த பாயசம் இதை கொண்டு வீற்றுவாங்க. வீற்றிட்டு அது கூட அந்த பழத்தை உரித்து அதில் போட்டு பிசைஞ்சி விரவி, ஏற்கனவே பாயசம் கிளுகிளுன்னு இருக்கும், இதுக்கு அந்த பழத்தையும் போட்டு விரவி புழுனா அது பழமும் கையில் வராது, பாயசம் கையில் வராது, படாவா பாடு வரணும். அப்படி குடிச்சிட்டு இருப்பேன், படாவா பாடுபட்டு குடிச்சிட்டு இருப்பா இது தீர்ந்துருக்காது பருப்பு பாயசம். அதுக்கெல்லாம் மற்ற வாளி இந்த உரி கொண்டாந்து அதுக்கு மேலோடி மற்ற இதை கொண்டு வீற்றிடுவாங்க. என்னதா பால் பாயசத்தை. இது கையில் வருமா? வராது. இதில் ஜவ்வரி போட்டிருப்பாங்க, மற்ற ஜெம்ம அழிஞ்சாலும் கையில் வராது. அப்படியாக அந்த அதில் உள்ள ஜவ்வரி கையில் குவாரி குடிக்க முடியாது பாயசத்தை. இதை ஒரு கப்பில் வீத்துறானா, கப்பில் கேட்டால் கப்பில் மற்ற கப்பு அந்த பேப்பர் கப்பு அது ஏற்கனவே வெள்ளம் வீத்தி வச்சு கொவுந்து வரி இருக்கு. நம்ம வெள்ளம் குடித்தா நிறைய சுவாரம் இறங்கான்னு சொல்லிட்டு வெள்ளம் குடிக்க மாட்டோம். அது நம்ம ஃபஸ்ட்டே போகும்போது கவனிச்சிடும். அதில் வெள்ளம் அதில் இருந்து அந்த கிளாஸ்லேயே இருந்து அது மொத்தம் கொவுந்து இருக்கு. அதில் இந்த பாயசம் இருக்குன்னா சூடோட பிடிக்க முடியாது, மற்ற அமுங்கி பாயசம் மொத்தம் வழியை கலையும், அதையும் செய்ய முடியாது. அப்படியே நம்ம ஒரு குவாரி வீத்தினாலும் ஒரு கப்பில் ஒரு கரண்டியை வீத்திட்டு போயிடுவோம், அது கப்பு கீழே உள்ள கிடக்கும், கொஞ்சோடு கிடக்கும். அது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இலையில வீத்தினா நிம்மதியாக இருக்கு, நிறைய இருந்த மாதிரி பறந்து கிடக்கும். இதை வீத்தின உடனே இது மொத்தம் ஆற மாதிரி ஓடி மொத்தம் இலை மொத்தம் நம்ம நிறந்து கிடக்கும். இப்படி இதை எப்படி அடிக்கணும்? கையில் கொஞ்சோல வரும், நிறைய வரைய முடியாது. நம்ம அந்த பாயசம் குடிச்சிட்டு இருக்கும்பா ஒரு கரண்டி கூட கேட்கறானா அதுவும் நடக்காது. இதை எடுத்து உள்ள வீத்து கையில் எடுத்து வரைஞ்சி அதை குடிக்க மொத்தம் பாயசம் கொண்டு பல கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பான். அவன் எடுத்து விழிச்சா கஷ்டம். சரி கையில் வரலடி உறிஞ்சா முடியும், இப்படி உரிய முடியுமா? உரிய முடியாது. பக்கத்தில் உடலாம் பார்ப்போம், என்னடா மாடு கலனி தண்ணி குடிக்க மாதிரி குடிக்காம, அதுவும் செய்ய முடியாது. இப்படி நம்ம கையில் வச்சு எப்படி உறிஞ்சாலும் சவுண்டு வரும், ரொம்ப ஹெவியாக உரைய முடியாது, நிறைய போதையும் முடியாது, கொஞ்சம் தான் வரும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த பால் பாயசம் குடிக்க வேண்டி இருக்கு. இதில் இந்த முந்திரி விழா அண்டி பருப்பெல்லாம் பறக்கி தின்றுலாம். இந்த பால் பாயசம் வீத்தினோன்னா இதுக்கு மேலே வந்து மற்ற பூந்தியும் போலின்னு ஒருத்தவங்க போட்டுருவோம், அதுவும் டேஸ்ட்டு தெரியாது. அது தனியாக வைக்கலாம் இல்லையா, அதுவும் டேஸ்ட் தெரியாது. இந்த பாயசம் பார்த்தா பருப்பு பாயசம் கூட இதே கொண்டு வீத்திட்டு போயிருக்காங்க, அதுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி அது ஒரு வித்தியாசம் டேஸ்டாக இருக்கும். அதனால மற்ற பாயசம் வந்து இந்த வைக்கிறது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி ஒரு கரண்டி போட்டு வரையும் செய்யாது. மற்ற பெரிய கரண்டி ஒரு ஸ்பூன்லாம் சின்ன ஸ்பூன் வந்துடும், நம்ம கையை வச்சுட்டு குவாரைய முடியும். இப்படி சில பேர்லாம் இழுத்து கொண்டு நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே எங்கே பிடிக்கணும், பிடிச்சி இந்த இங்கே வைத்தோம்னா மரத்தை அடுத்தவன இலையை நோக்கி போவோம், நம்ம அங்கே பிடிக்கணும். அப்படி நம்ம இங்கே பிடிக்கும், இங்கே நம்ம வடிக்க வரும், ஒரு இங்கே பிடிக்கணும். இப்படி பயங்கர பெர்ஃபார்மன்ஸோட நம்ம அந்த பாயசம் குடிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டம், ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி கல்யாண லாடு உறிஞ்சி குடிக்க முடியாது, பக்கத்தில் மாடு கலந்து தண்ணி குடிக்க மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி குடிக்கும்போது கேமராக்காரன் என்ன ஒன்று வச்சுட்டு இருப்பான், ஒன்றும் செய்ய முடியாது, குடிக்கன்னு தோணாது. நம்ம இப்படி நடிக்க வேண்டியது, குடிக்க முடியாது, நடிக்கணும். வீட்டிலனா இருக்கும், இது கேமரா என்ன செய்யுது? ஏன்னா நாங்கள் பாப்பாவா கல்யாண கேஸ் இருக்கேன், அப்படி பயங்கர கஷ்டப்பட்டு தான் இந்த பால் பாயசம் குடிக்கிறது. அதனால் என்னென்னா இந்த பால் பாயசம் குடிக்கிறது ஒரு புதிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி ஈஸியாக குடிக்க மாதிரி டக்குன்னு வரணும், அது ரொம்ப கஷ்டம், குடிக்க முடியாது. அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி நாகரிகத்துக்கு தகுந்தவாறு நம்ம மாறணும். அப்படியே நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான், அடுத்த பந்திக்கு ரெடியாகி பார்த்துட்டு இருப்பான், அவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பான், இவனுக்கு எழும்பவே மாட்டான். நம்மவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்போம் பெர்ஃபார்மன்ஸ், பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்போம், எழும்பவே மாட்டான், நிறையா இருக்கு. நம்ம இதில் இலையில இருக்கிறது எடுக்க முடியாது, கஷ்டப்பட்டு இருப்போம். சாமான கையில் வயிறு அதுக்கே வருங்க, இவ்வளோதான் வரும், இவ்வளோ எடுத்தால் இவ்வளோ வரும், பாக்கி எவ்வளோ கலையும். நம்ம சுவாரனா ஈஸியாக போய் சாம்பார் பருப்பெல்லாம் வீற்றி அப்படி குழச்சி மற்ற ஜேசிபி பக்கெட்டுக்கு வர மாதிரி குவாரி எடுத்து சப்பிடலாம்ல. ஆனால் இது மற்ற நம்ம ஆட்டியில் தொழில் வேறு மாதிரி இருக்கு, வரைஞ்சாரு கையில் சாமனம் மொத்தையும் தீக்க முடியாது, நக்க முடியுமா? அந்த இடத்துல ஆளு கூட்டம் முன்ன கொஞ்சம் ஆளு வரிசை இருப்பாவா, நக்கவே முடியாது, அப்படி பயங்கர கஷ்டம். என்ன செய்யுது?
இதுதான் எங்களோட நிலைமை. கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு பால் பாயசம் குடிக்க நிலைமை. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம்.